பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார். உன்னதமானுடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு இந்த பூமிக்கு வந்தது எதற்காக அப்படின்னா, பயத்துல நடுக்கத்துல என்ன நடக்கும் ஏது நடக்கும் பயந்திருக்கிற ஜனங்களுக்காக அவர் இந்த பூமியில வந்து அவர் சொல்ற முதல் காரியம் என்ன அப்படின்னா, பயப்படாதீங்க. எதை குறித்து நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா பரலோகத்திலிருந்து இதுவரைக்கும் பரலோகத்திலிருந்து நம்மை பார்த்த தேவன் இனி பக்கத்துல இருந்து நம்ம என்ன பண்ணிருக்காரு பார்க்க வந்திருக்காரு. பரலோகத்துக்கும் பூமிக்கும் அவ்வளவு இடைவெளி இருக்கு. இந்த இடைவெளிய நம்முடைய எதிரியா இருக்கிற சாத்தான் என்ன பண்ற நிறைய யூஸ் பண்ணிப்பான். ஆனா பக்கத்துல வரும்போது சாத்தான் நம்ம என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. அந்தகார வல்லமைகளை நம்ம என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றேன், நான் உங்க பக்கத்துல வந்துட்டேன், உங்களுக்காக வந்துட்டேன். அதனால என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாளில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உங்களுக்காக வந்திருக்கிறேன், உங்களை பாதுகாப்பதற்காக. அந்தகார வல்லமைகளா இருக்கட்டும், மனுஷனுடைய சூதுவாதமா இருக்கட்டும், அவை எல்லாவற்றையும் விடுவிக்கிறதுக்கு அது போதுமானவராக நம்ம நடத்த உண்மை இல்லாத நேரத்தில் கூட அவர் உண்மையிலா கிறிஸ்துமஸ் நாட்களில் நமக்கு எல்லாம் உலகத்துக்கே வருகிற செய்தி, இனி பயப்பட வேண்டாம், சந்தோஷமா இருக்கு, கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருங்க.